குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டுருப்பீங்க. சில பேர் மாலையில் கும்பிடுவீங்க. எங்கள் வீட்லேயும் இப்போது சாயந்தரம் தான் கும்பிட்றாங்க. அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் காலையில் கொஞ்சம் பூ கிள்ளிட்டேன். ஸோ மாலையிலையும் கொஞ்சம் பூ கிள்ளணும். ஸோ இந்த முள்ளரும்பு, நித்தியமல்லி எல்லாம் அதுதான் மேலே வந்திருக்கேன். ஸோ மேலே பார்த்தேங்க, பூவெல்லாம் கிள்ளிட்டு போகலான்னு பார்த்தா இன்னொரு பூ ஒன்று பூத்துருக்குங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அபரிமிதமான வாசனைங்க. என்னடா என்ன பூடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் செண்பகப்பூ பூத்துருக்குங்க. அம்மா என்ன ஒரு வாசனைங்க செண்பகப்பூ. அது அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன் எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த பூ, பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம அந்த செண்பக காட்டில் இருக்கிறவர் தான் நம்ம திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி அவர்கள். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் அந்த பூவை பறித்து நம்ம அவருக்கே வச்சு நம்ம வழிபட்டால் ஆஹா, என்ன அவர் பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அதனால் சரி, மழை வேறு அப்படியே ட்ரெஸ்லிங்காக பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பூ பறிச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் ஒரு அலங்காரம் பண்ணிவிடுவாங்க. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை அவருடைய பூவை வச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிவிட்டு அவர் வழிபடுவாங்க. இன்றைக்கி பார்ப்போமா அந்த பூவை, என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு அந்த செண்பக பூவை. இந்த பூ தாங்க பாருங்கள், ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறமா பூக்க தொடங்கியிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பூ. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 4-5 மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 மொக்கு இருக்குது பாருங்கள். அப்படியே மொக்கு இது இலைக்கு மொக்கு வைக்கக்கூடிய ஒரு செண்பகங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு 4 மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். நல்ல அருமையான வாசம் தரக்கூடிய பூங்க இது. இது மாதிரியான பூச்செடியில் நீங்களும் வச்சு பயன்படணும்னு கேட்டுக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பறிச்சிடுவோமா? வந்துட்டார். ஓகே, கொஞ்சம் முல்லைப்பூ, நித்தியமல்லி எல்லாம் பூவும் பறிச்சுக்கோங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு. ஓகே, சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதனால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.